ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழில் பார்த்த மாதிரி அரோரா தான் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிருப்பாங்க. நம்ம நினைப்போம், என்னடா இவ விளையாடவே மாட்டேங்கிறேன்னு ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபயர் ஆனாங்க. எப்போனா கமருதீன் வந்து கேட்டிருப்பாரு, துஷார் பின்னாடியே போயின்ட்டுருக்கு அப்படின்ட்டு. அந்த ஒரு விஷயத்துக்காக தான், ஏன்டா உன் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தேன், நீ எப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டலன்ட்டு ஒரு அப்போ ஃபயர் ஆரம்பிச்சது தான். பயங்கரமாக ப்ளே பண்ணி டிக்கெட் டு ஃபினாலெலாம் தரமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாத்தையும் செம்ம ஸ்போர்ட்டிவாக பண்ணி டிக்கெட் டு ஃபினாலேயா வின்னர் அவங்க தான், அரோரா தான். அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அப்புறம் சேதுபதி சாரே சொல்லியிருப்பார், நீ என்னம்மா விளையாடுற மாதிரியே தெரியலேன்ட்டு. இப்போ பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இவளாடா அப்படி இருந்தா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபேமிலி விட்டு நான் வெளியில் வந்துட்டேன், எங்கள் அப்பா எதுவுமே தெரியாது, எனக்கு பிடிச்ச கலர் இன்னுன்னே அவங்களுக்கு ஃபேமிலிக்கு தெரியாது அப்படின்னும் போது செம்மையாக ஃபீல் பண்ணி அழுவேன். அதுக்கப்புறமா வந்து பிக் பாஸ் சொல்லியிருப்பார், அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, நிறைய ஃபேமிலி வெளியில் இருக்காங்கன்ட்டு. அப்புறம் அழகவே சொல்லுவாங்க, எனக்குன்னு வந்தது ஒரே ஒரு பொண்ணு தான், ரியா, அவள் தான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளுக்கு என்ன விஷயம் தெரியும்னா, டாப் 2 இப்போ இருக்கிறது சபரி அண்ட் திவ்யா. இவங்க 2 பேர்த்தில் ஒருத்தருக்கு தான் வின்னர் அண்ட் இன்னொருத்தருக்கு ரன்னர். இது யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய் பாய்.